நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ODEயில் சைமல்டேனியஸ் ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எக்ஸு ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கு. dx by dt plus 2y is equal to 5e power t ஒரு ஈக்குவேஷனும், dy by dt minus 2x is equal to 5e power t இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணி xyயில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ xyயில் ஒரு ODE ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். அடிஷ்னலாக இப்போது ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இல்லை 16 மார்க்கில் ஒரு 16 மார்க் ப்ராப்ளத்தையே கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி அதோட இனிஷியல் கண்டிஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஏபிங்கிற ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸோட வேல்யூஸும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம டி ஃபார்மில் எழுதிக்கிறோம். அப்போ dx + 2y is equal to 5e power t இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி dy minus 2x is equal to 5e power tன்னு டி ஃபார்மில் எழுதிக்கிறோம். எழுதிட்டு ரெண்டில் ஏதாவது ஒரு வேரியபிள் எக்ஸ் அல்லது ஒய்யை, நார்மலாக நம்ம அல்ஜிப்ராவில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்க மாதிரியே தான் எக்ஸ் ஆர் ஒய்யை ஏதாவது ஒன்றை எலிமினேட் பண்ணுறோம். எலிமினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்றாவது ஈக்குவேஷனை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே ரெண்டாவது ஈக்குவேஷனை டியால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஈக்குவேஷன்ஸ் இப்படி கிடைக்கும்போது இங்கே டியால் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறதுனால ரைட் சைட்லேயும் இதை மறந்துடாமல் நம்ம பண்ணணும். டி ஆஃப் 5e power tன்னா e power atயை பண்ணோன்னா e power at into ஏன்னு கிடைக்கும். இங்கே ஏவோட வேல்யூ 1ஆக இருக்கிறதுனால 5e power ta எகைன் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷன்லேயும் -2dx -2dx இருக்குது. இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்னா கேன்சல் பண்ண போகிறோம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா சைனை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணுவோம். அப்போ இது என்னவாகும், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ரெண்டும் என்னமே எலிமினேட் ஆகிடும். அப்போ இங்கே -d²y கிடச்சிடும், -4y -d²y கிடச்சிடும். இங்கே இதிலேருந்து இதை எலிமினேட் பண்ணும்போது -5e power tன்னு கிடச்சிருக்கும். அப்போ எல்லாத்துலேருந்தும் மைனஸை கேன்சல் பண்ணிடலாம். ஆன்சர் நமக்கு d² + 4 × y is equal to 15e power tங்கிற நார்மலாக இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடச்சிடும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம யூஷுவல் எப்போது யூஸ் பண்ணுற டைப்பில் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம d² + 4 × y is equal to இருந்துச்சு. அப்போ நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் m² + 4 எடுத்துக்குவோம். இப்போ m² = -4. அப்போ எம்மோட வேல்யூ +or-2iன்னு கிடச்சிருது. இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிப்போம், ஆல்ஃபா +or-i பீட்டாங்கிற ஃபார்மேட்டில் கன்சிடர் பண்ணிப்போம். ஆல்ஃபாவோட வேல்யூ 0னும் பீட்டாவோட வேல்யூ 2னும் இருக்குது. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்ததுன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு e power αx × a cos βx + b sin βxன்னு எழுதுவோம். e power 0x போடும்போது வேல்யூ என்னவாயிரும்னா 1ன்னு ஆயிரும். இங்கே a cos பீட்டாவோட வேல்யூ 2ன்னு இருக்கிறதுனால a cos 2x + b sin 2xன்னு எழுதிட்டோம். தென் கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ 5e power t. ரைட் சைடில் நம்ம -10e power t -5e power t போடும்போது 15 -15e power tன்னு கிடச்சிருக்கும். அப்போ 15e power tக்கு நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 15e power t / d² + 4 ரீப்ளேஸ் d² / 1 d/1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மெத்தட் இது. ஃபஸ்ட்டு மெத்தட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா d/ இங்கே ஏல வேல்யூ 1 இருக்கிறதுனால d/1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆன்சர் நமக்கு 1/5 இன்ட்டு மேலே நியூமரேட்டரில் 15e power t இருக்குது. கேன்சல் பண்ணால் 3e power t கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இது எதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒய்க்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒய்யில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய்யை நான் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy கிடைக்கும். அப்போ a cos 2t பண்ணால் -sin 2t × 2ன்னு கிடச்சிருக்கு. அதே போல் b sin 2t பண்ணால் 2b cos 2t கிடைக்கும். அதாவது sin 2t பண்ணால் cos 2t × 2ன்னு கிடைக்கும். 3e power t பண்ணால் 3e power t கிடைக்கும். இப்போ இந்த dyயை
ஈக்குவேஷனில் நம்ம ஆல்ரெடி இருக்கிற 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனில் டிஒய் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2x இஸ் ஈக்குவல் டு டிஒய் மைனஸ் 5 e⁻t கொண்டு போய் டிஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 2x இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருது. இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு அடிஷ்னலி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 அட் டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இதில் டி இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது, இங்கே டி இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இனிஷியல் கண்டிஷன் என்ன வருதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ -1ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வச்சு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே -1 ஈக்குவல் டு sin 0 0 cos 0ஓட வேல்யூ 1. அப்போ b இன்ட்டு 1 b மைனஸ் e⁻0ஓட வேல்யூ 1. அப்போ 1 - 1 என்னவாயிரும் அப்படின்னா 0 ஆயிடும். அப்போது பியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஒய்யில் டிக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 3ன்னு கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க இனிஷியல் கண்டிஷன். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். டிக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் cos 0ஓட வேல்யூ 1, இங்கே sin 0 0, இங்கே e⁻0ஓட வேல்யூ 1. ஸோ இங்கே ஒரு 3, இங்கே a இன்ட்டு 1. அப்போ a ப்ளஸ் 3ன்னு கிடச்சிருக்கும். ஒய்யோட வேல்யூ 3 இருக்கிறதுனால நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கேயும் ஏவோட வேல்யூ 0ன்னு கிடச்சிருது. 3யும் 3யும் கேன்சல் ஆகி ஏவோட வேல்யூவும் 0 கிடச்சிருது. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏபிக்கு பதிலாக ஆன்சரை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ -e⁻tனும் ஒய்யோட வேல்யூ 3e⁻tனும் கிடைக்குது. தட் இஸ் த சொல்யூஷன். இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ரெக்வயர்ட் சொல்யூஷன்.